ரேக்லாவுக்கு பயன்படுத்தக்கூடிய மாட்டு வண்டிகள் விற்பனைக்காக இருக்குங்க. அதாவது இளம் கன்றுகளை பழக்கப்படுத்துறதுக்கான ஒரு வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 பல் 4 பல் 6 பல்லில் வளமாக இருக்கக்கூடிய, அதாவது ரேக்லாவுக்கு பக்குவம் பண்ணக்கூடிய கன்றுகளை நாம் இதில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாருங்க. கொங்கு நாட்டு ரதம் அப்படின்னு போட்டு நல்ல ஒரு அற்புதமாக எந்த ஒரு வேலைப்பாடும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டையில், அதே மாதிரி அலாய் வீல் டைப்பில் நல்ல ஒரு நீங்கள் இந்த வண்டியை வாங்கினீங்கன்னா எந்த ஒரு வேலைப்பாடுமே இருக்காது. நீங்கள் வாங்கி கொண்டு போய் அப்படியே ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வண்டி பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி அவுட்லுக்லாம் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எந்த வேலைப்பாடுமே கிடையாதுன்றாங்க. 2 பேர் வரைக்கும் இந்த வண்டியில் பயணிக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு 6 பல்லு கிடாரி ஒரு குறிப்பிட்ட அளவு சைஸ் இருந்தால் இந்த வண்டிக்கு நாம் பக்குவம் பண்ணிக்கலாம். பெரும் மாடுகளை நம்ம இதில் பழக்கம் பண்ண முடியாதுங்க. அதுக்கான வண்டி தனியாக இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன கன்றுங்களை நாம் தாராளமாக இந்த வண்டியில் பக்குவம் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேக்லா வண்டி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் அடுத்த பழனியில் இருக்குங்க. விவசாயிக்கிட்ட தான் இருக்குது. அவங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ண வண்டி தான். ஸோ இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு விற்பனையாளர்கிட்டமோ ஒரு இடைத்தரகர்கிட்டலாம் கிடையாதுங்க. டைரெக்டாக ஒரு விவசாயிக்கிட்ட தான் இருக்குது. அவரோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாங்க. இதுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரூபாய் 33,000 கேட்குறாங்க. அந்த விலையுமே ஒரு 1000 2000 அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான விலை எவ்வளோ நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்றலாம் நமக்கு தெரியாது. இதுக்கு 33,000 சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் ரேக்லா ஓட்டுறதுல ஆர்வம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வண்டிக்காரரை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த வண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமாவும் எடுத்துக்கலாங்க. எதனா வண்டி வாடகை வண்டி பார்த்து கூட நம்ம ஏற்றி விட்டுடலாம் அப்படின்றாரு. நீங்கள் அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் அவரை கால் பண்ணி பேசிக்கலாங்க. நன்றி.